ஹை டியர்ஸ் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.3லம்மா மதிப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைன் ஆஃப் 480 டிகிரி, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் சொல்லிட்டு செவன்த் சம் கொடுத்துருக்காங்க சாமி. இந்த 7 சப்டிவிஷன்லேயும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கால் பகுதிகளை வரைஞ்சிடலாம். ஒரு முழு வட்டத்தினுடைய கோண அளவு, வட்டக்கோணத்தின் அளவு 360 டிகிரி. 0லேருந்து தொடங்கும். இது 90 டிகிரி வரும், இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. அப்படியே இங்கே போய் முடிச்சுன்னா எத்தனை 360 டிகிரி. திருப்பி அதிலேருந்து 90 டிகிரி கூட்டினா 450 வரும், அதில் 90 கூட்டினா 540 வரும். 100 கூட்டிக்கோங்க, 10 குறைச்சிக்கோங்க. ஏன்னா 90ன்றது 100 விட 10 கம்மி. அதுக்கப்புறம் 630 வரும், அப்புறம் 720 வரும். திருப்பி இது கூட கூட்டினா நமக்கு 820, 820ல் 10 கழிச்சா 810. அதுக்கப்புறம் 910னா 900. அதுக்கப்புறம் இது கூட 990. அதுக்கப்புறம் என்ன வரும் 1080 வரும். ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கில் பார்க்கும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுனா சாமி, 90 கூட எதை கூட்டி வந்தாலும் 90 மடங்காக எது வந்தாலும் அது கூட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கோணம் மாறிடும், அடுத்த ட்ரிக்னாமெட்ரியாக மாறிடும். இப்போ சைன் வடிவத்தை 480 இருக்குன்னு வச்சிங்களாமா, 480னா 450 90 மடங்காக இருக்குது. ஓகே சாமி, எத்தனை மடங்கு 5 மடங்காக இருக்குது. அப்போ 90 ப்ளஸ்ன்னு எழுதலாம். சைன் ஆஃப் எத்தனை மடங்கு 50 45 450 கூட 480 இங்கே வரும். 450ங்கன்னா 480 இங்கே வரும். அப்போ 90 தாண்டி இருக்கும்போது சைன் என்னவா மாறிடும், காசாக மாறிடும். ஓகே சாமி, அப்போது 5 × 90 டிகிரி ப்ளஸ் இதில் தான் வரணும் 90 கூட நமக்கு 450 கூட எதை சேர்த்தா 480 கிடைக்கும் அப்படின்னா 30 டிகிரி. அப்போ என்னவா மாறும் சாமி, இந்த இதில் 90 வச்சு வரும்போது ஒருவேளை காசு 90ன்னு வந்தாலும் சைனாக மாறும், சைன் 90 வந்துச்சுன்னா காசாக மாறும். ஓகே சாமி, ஈக்குவல் டு சைன் 30 டிகிரி தான், சாரி காசு 30 டிகிரி மாறிடும். ஓகே சலோ, என்ன டீட்டா இருக்கும், சைன் 90 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு எத்தனை மடங்காக இருக்கலாம், 1 மடங்காக இருக்கலாம், 2 மடங்காக இருக்கலாம். 90ன்னா என்ன சொல்லுவாங்க, π/2ன்னு சொல்லுவாங்க, RNல π/2ன்னு சொல்லுவாங்க. அப்போது சைன் ஆஃப் 5/2 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன டீட்டா, காஸ் டீட்டா. மதிப்பு அப்புறமா நான் போடுறோம். அடுத்து சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒற்றை சார்பு. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா. இப்போ இந்த 110 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள், இது 1080. இங்கே போயிடணும். 360 டிகிரினுடைய மடங்கில் வந்துச்சுன்னா அது அதுவாக தான் இருக்கும். சைன் வந்துச்சுன்னா சைனாக தான் இருக்கும். 90ல் வரும்போது சைன் காசாக மாறும், காசு சைனாக மாறும். 270லேயும் அதே மாதிரி தான் மாறிடும். இது ரெண்டுத்துலேயும் மாறும் சாமி, இதில் மாறாது. அப்போ 360 டிகிரினுடைய மடங்கு 360 டிகிரி என்ன சொல்லலாம், பை அப்படிங்கிறத 180 டிகிரின்னு சொன்னால் இது எத்தனை பை, 2πன்னு சொல்கிறது. இப்போ 360 டிகிரின்றதுனுடைய மடங்காக வந்திருக்கு. 1110னா 1080லேருந்து இந்த பக்கம் போகுது, இந்த சைடு வரும், இங்கே வரும். அப்போது மைனஸ் சைன் ஆஃப் 1180ன்றது சாரி 1080ன்றது 1 2 3 மடங்கு, 3 × 360 டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. 1080 இங்கே 110 இருக்குது. அப்போ 30 கூட்டணும் இல்லையா, ஈக்குவல் டு என்னவா தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. 360 தாங்கன்னா சைன் சைனாக தான் இருக்கும். அப்போ மைனஸ் சைன் 30 டிகிரி. இங்கே யார் இருக்காங்களோ இங்கே அவங்க வருவாங்க. சரி சாமி, அடுத்து 300 டிகிரி. இந்த 300 அப்படிங்கிறது எங்கே வரும் பாருங்கள், இந்த இடத்துல வரும். நான் 360 வச்சே போடுறேன், 270க்கு போகல, நான் 360 வச்சே போடுறேன். ஒரு 270 வச்சு அப்படி போனோம்னா மாறும்னு சொன்னேன் இல்லையா, இங்கே 360 வச்சு போகிறோம். 300 விட கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல தான் வரும். அப்போ காஸ் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் எத்தனை குறைக்கணும் சாமி, 60 டிகிரி குறைக்கணும், கம்மியாக இருக்குது. அப்போ 360 டிகிரி வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் சாமி, 360 டிகிரி வச்சா அது அதுவாக தான் வரும். அப்போது காஸ் 60 டிகிரி. அடுத்து 1050 இங்கே தான் வரும். நான் 360 வச்சு போடுறேன். டேன் எத்தனை முறை, 3 முறை 360 டிகிரி கம்மியாக இருக்குது. மைனஸ் எத்தனை கம்மியாக இருக்குது, 30 கம்மியாக இருக்குது. கம்மினா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். சரி சாமி, 360 டிகிரி வச்சும்போது அதுவாக தான் வரும் டேன். ஆனால் என்னன்னு பார்த்தா சைனுடைய மதிப்புங்க, சைன் டீட்டா தான் இதில் பார்க்கணும். சைனு டேன் என்பது சைனுடைய வடிவம் கூட, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா தான். அதனால் இது சைனுடைய மதிப்பு மைனஸாக வரதுனால என்ன டேன் வரும், மைனஸ் டேன் 30 டிகிரி. அடுத்து 660.
660 இதோ இருக்குது. இங்கேருந்து நான் அங்கே போகிறேன். இங்கே 270 டிகிரி வைக்கிறத விட நான் இதே வச்சுக்கிறேன். 720 வச்சுக்கிறேன். ஏன்னா மதிப்பு மதிப்பு மீன்ஸ் காட்டு வந்து காட்டாக தான் வரும். ஸோ 720 60 720ன்னா 660 இங்கே தான் இருக்க போகுது. அப்போ எத்தனை எக்ஸ்ட்ரா இருக்கும் நமக்கு? சாரி 720 விட இது கம்மியாக இருக்குது. அப்போ 2 மடங்கு 360 டிகிரியிலேருந்து யாரை சாமி கழிக்கணும்? 60 டிகிரியை கழிக்கணும். 630 கூட 30 சேர்த்தா தான் 660. இங்கேருந்து ஒரு 30 வரும் இல்லையா? ஸோ 60 ஈக்குவல் டு நான் இந்த இடத்துல வந்தால் 360 டிகிரி வச்சா என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. காட் 60 டிகிரி. ஆனால் காட் அப்படிங்கிறதும் யாருடைய வடிவமாக இருக்கும் நமக்கு? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போனா வரணும் இந்த இடத்துல வரும்போது மைனஸ். சரி சாமி, இந்த 4ஆம் கால் பகுதியில் வரும்போது. அடுத்தது tan 19 × π/3. π/3 அப்படிங்கிறது நம்ம ஆரையனா மாற்றணும் அப்படின்னு சொன்னால், சாரி பாகையாக மாற்றணுன்னா 180/3 அப்படி போடுவோம் இல்லையா? 60 டிகிரி. அப்போ 19 × tan 19 × 60 டிகிரி ஈக்குவல் டு tan ஆஃப் 6 9 54 மீதி 5 1 6 6 5 11 இது ஒரு 0 tan 1140. இது 1080 இங்கே தான் வரப்போகுது. 1140 இங்கே தான் வரப்போகுது நமக்கு. ஓகே சாமி, அப்போ எதை வச்சு எழுதலாம்? tan 1080 3 மடங்கு 360 டிகிரி வச்சு எழுதலாம். அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 60 டிகிரி அதிகமாக இருக்குது. 360 டிகிரி வச்சு எதுனா என்ன பண்ணாது? மாறாது. ஸோ tan 60 டிகிரி இந்த இடத்துக்குள்ளே வந்துச்சுன்னா மைனஸ் வரும். இங்கே மேலே போயிடுச்சு. அதனால் என்ன சாமி வரணும்? ப்ளஸ்ஸு. ஓகே சாமி, நல்லா பாருங்கள். கழிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸில் வந்துடுச்சு. கூட்டியிருந்தோன்னா எங்கே போயிடுச்சு? ப்ளஸில் போயிடுச்சு. அடுத்தது இது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா சம். சைன் ஆஃப் மைனஸ் 11 π/3. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஏன்னா என்ன சார்பு? ஒற்றை சார்பு. ஏன்? 90 டிகிரி 450 810 இது மாதிரி ஒற்றை எண்களாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேர் ஒற்றை சார்பு. இதுதான் சைன் தீட்டா. செங்குத்தாக இருக்க சைன் தீட்டா, கிடைமட்டமாக இருக்கிறது காஸ் தீட்டா. ஓகே சாமி, ஒற்றை சார்பு. அதனால் 11 × சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக இருக்குது 11 π/3னா எழுதணும் 60 டிகிரி எழுதுவோம். ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் 11 66 660 டிகிரி. 660ன்னு சொன்னால் மறுபடியும் ஏற்கனவே நம்ம 660 போட்டிருக்கோமா? இந்த போட்டிருக்கோம்ல, நான் 360 வச்சு எழுதுகிறேன். அப்போ மைனஸ் சைன் ஆஃப் 2 மடங்கு 360லேருந்து என்ன பண்ணும் சாமி? கழிக்க போகிறோம். யாரை கழிக்கணும்? 60 கழிக்கணும். 720லேருந்து 60 கழிச்சாதான். இங்கேருந்து போனால் இது ப்ளஸ், இங்கேருந்து வந்துச்சுன்னா மைனஸ்ஸு. அப்போ இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் மைனஸாக வந்துச்சுன்னா என்ன சாமி வரும்? மைனஸ் வரும். இந்த பக்கம் ஏறிச்சுன்னா ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் கழிச்சா மைனஸ் தான். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எத்தனை டிகிரி சாமி? 60 டிகிரி. என்ன 60 டிகிரி? சைனாக தான் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாமா? சைன் 60 டிகிரி. மைனஸில் வரப்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே சாமி, இப்போ ஆன்சரை போடலாம். நான் இங்கே போட்டுறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே 9th படிச்சுட்டு வந்துட்டீங்க. சைன் 0 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. சைனு இது, காசு இது, டேனு. சைன் 0 0 1/2 1/√2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 இது 1. ரிவர்ஸில் வந்துட்டோம்னா 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 1/2 0. டேன் தீட்டானா சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவில் வகுக்கணும். 0/anything = 0. இதை வகுத்தோம்னா இது கேன்சல் ஆகிடும். மேலே 1 இருக்குது 1/√3. இது கேன்சல் ஆகிடும் 1. இது 2 கேன்சல் ஆகிடும். √3/1 வரும். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே எண் கிடைக்கும். anything by 0 = வரையறுக்க முடியாது இன்ஃபினிட்டி. இந்த மதிப்பு எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? காஸ் 30 டிகிரியின் மதிப்பு. காஸ் 30 டிகிரி மதிப்பு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. அடுத்து சைன் 30 டிகிரியின் மதிப்பு 1/2. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1/2. காஸ் 60 டிகிரியின் மதிப்பு. காஸ் 60 டிகிரியின் மதிப்பு 1/2. அடுத்து டேன் 30 டிகிரியின் மதிப்பு. டேன் 30 டிகிரியின் மதிப்பு 1/√3.
மைனஸ் இருக்குது, அப்போ -1/√3. காட் 660 டிகிரி, காட்டு சாரிம்மா 60 டிகிரி. காட்டுன்றது டேனுடைய தலைகீழி, அப்போ டேன் 60 டிகிரியின் மதிப்பு √3. அது தலைகீழாக போட்டால் மைனஸ் இங்கே இருக்குது 1/√3. அடுத்தது டேன் 60 டிகிரியின் மதிப்பு √3. கடைசியில் சைன் 60 டிகிரியின் மதிப்பு √3/2. ஓகே செல்லம், நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே 360 கழிச்சோம்னா அதே தான் வரணும். 360 டிகிரி வச்சோம்னா காசு இருந்தால் காசு தான், சைன் இருந்தால் சைனு தான், டேன் இருந்தால் டேனு தான். ஓகே, இங்கே கழிச்சிட்டோன்னா குறி மாறும், மைனஸாக மாறிடும். கூட்டிட்டோம்னா ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அடுத்து 90 டிகிரி வச்சு நம்ம எதனா வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குறி மாறும். 90 டிகிரி வச்சு வந்தாவோ 270 டிகிரி வச்சு வந்துச்சுன்னாவோ அப்படி என்ன பண்ண சாமி, அந்த காசு வந்து சைனாக மாறும், சைன் காசாக மாறும், டேன் காட்டாக மாறும். ஜோடி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூம்மா.